Hi guys and welcome back to another interesting episode of Karma Crypto. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிரிப்டோ கரன்சி ஆஸ் வெல் அஸ் இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸோட நியூஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நியூஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காயின்பேஸோட Q1 ரெவன்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 89% சோர் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிட்காயின் இடிஎஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுதான் கிரிப்டோ கரன்சி சைடில். ஷேர்ஸ் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கீயாக இருந்திருக்கு நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இந்த பிவரேஜ் ஸ்டாக், அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ இது ரெண்டு பேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரக்ட் கண்ட்ரோல் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் ஆல்வேஸ் கிரிப்டோ கரன்சி தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ கிரிப்டோ கரன்சி நியூஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் இடிஎஃப். ஸோ நான் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து இந்த இடிஎஃப்ஸ் பற்றி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிட்காயின் இடிஎஃப் இந்தியன்ஸ்க்கு வந்து எப்படி பயனுள்ளதாக இருக்குது, இல்லை இந்தியன்ஸ் எப்படின்னா அதை யூஸ் பண்ணுறாங்க, நம்ம கவர்மெண்ட் இல்லை நம்ம சென்ட்ரல் பேங்க்குக்கு வார்னிங் கொடுத்தும் இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்குற ஒரு சில கன்செஷன்ஸை ஓவர்சி பண்ணி இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸால வர கன்செஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சீக் பண்றாங்க, அதாவது ஃபாரின் செக்யூரிட்டிஸ்ல. ஏன்னா இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏல இருக்க எக்ஸ்சேஞ்சில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு இந்த இடிஎஃப் எல்லாமே. ஸோ அப்போ நீங்கள் அங்கே இருக்கிற ஷேர்ஸை வாங்கினா பண்ண முடியும். இங்கே நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சியில் அதுலலாம் எதுவுமே லிஸ்ட் ஆகல இந்த இடிஎஃப். ஸோ நீங்கள் யூஎஸ்ல இருக்க ஸ்டாக்ஸ் தான் வாங்க முடியும், அங்கே இருக்கிறதா வாங்க முடியும் தவிர. ஸோ எப்படி பைபாஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத இப்போ இந்தியன்ஸ் கிரிட்டிக்கல் திங்க் பண்ணுறாங்க. டிஸ்பைட் சென்ட்ரல் பேங்க் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வார்னிங் விட்டா கூட அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் ஏன் இது இந்தியன்ஸ் இது நிறைய நம்மளுக்கு தெரியும், கிரிப்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்ஸஸ் இருக்கு. ஹியூஜ் டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிரிப்டோ கரன்சிக்கு வந்து நம்ம போட்டிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் பேங்க்ஸ். ஸோ அதனால அவங்க வேற வழி இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் செக்யூரிட்டிஸ் ஃபாரின் இடிஎஃப்ஸ்க்கு தான் வந்து போகிற நிலைமை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னதான் வந்து பிட்காயின் இடிஎஃப் லான்ச் பண்ணது ஒரு பெரிய சக்சஸ் தான். ஜான்வரியில பிட்காயின் இடிஎஃப் வந்ததே ஒரு பெரிய சக்சஸா இருந்தாலுமே ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா அதோட கைட்லைன்ஸ் வந்து மாத்தவே இல்லை, அதே கைட்லைன்ஸ் தான் இருக்கு. ஸோ இதே டாக்ஸ் எல்லாமே நீங்க அதே ரூல்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் லெவரேஜ் பண்ணிட்டு நாங்க வந்து அங்கிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி டைவ் அடிக்கிறாங்க. ஸோ செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயின்பேஸ். ஸோ காயின்பேஸோட ரெவென்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1.5 பில்லியன் வந்து மதிப்பிடுறாங்க. ஸோ இந்த காயின்பேஸ் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பிக்கஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ கரன்சியில். ஸோ இந்த ஜம்புக்கு வந்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணுறா அப்படின்னு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரோட்டோகால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃப் லேட்டாக பேஸ் ப்ரோட்டோகாலோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப வைட்டலாக இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம நேற்று ஒரு நியூஸ் பார்த்தது இந்த மாதிரி 75% ஆஃப் சொலானாவோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த யூசர்ஸ் எல்லாருமே ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக இந்த பேஸ் ப்ரோட்டோகாலுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த $1.5 பில்லியன் ரெவன்யூவில் இந்த பேஸ் ப்ரோட்டோகால் மட்டுமே உங்களுக்கு $20 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் வெறும் இந்த டிரான்சாக்ஷன்ஸாலே பார்த்தீங்கன்னா 89% வந்து காயின் பேஸுக்கு வந்து ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கிரிப்டோ கரன்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான நியூஸ். And when coming to shares வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் ஆல்மோஸ்ட் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் alcoholic beverage company in India and the second largest alcoholic beverage company in terms of spirits India spirits வந்து பாத்தீங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹1,200 which is an all time high and இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 7% ஹை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஒரு 7% வந்து சிங்கிள் டே ஆகியும் பாத்தீங்கன்னா இந்த எந்த ஒரு ஷேருமே அவ்வளவு சீக்கிரமா எட்டாது, அந்த இந்த ஷேர் வந்து அதை எடுத்திருக்கு. அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் ஆல்கஹாலிக் பெவரேஜ் கம்பெனி, எந்த ஒரு பின்னோக்கமும் இல்லை இது அப்பானதுக்கு. மேபி ஆல்கஹாலிக் பெவரேஜ் கம்பெனினாலே அப்பாவும் போல. ஸோ இதுக்கு என்னைக்குமே இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஷேருக்கும் அழிவு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு அப்பா ஆயிருக்கு, நிறைய பேர் இதுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஆல் டைம் ரீச் ஆச்சு, ஒரு 48,000 மேல கிராஸ் ஆயிருக்கு நிஃப்டி. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் வந்து இந்த இதுல இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்து இப்ப பார்க்க போற பஞ்சாப் நேஷனல் பேங்க்லயும் பாத்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து 48,000 நல்லா கிராஸ் ஆனதால பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஷேருமே நல்லா அப் ஆயிருக்கு. அவர் ஆல் டைம் ₹273 இருந்தாலும் இப்போ கரண்டா ₹136 இருக்கு. மேபி கிட்டத்தட்ட க்ளோஸ் இனஃப். அது மட்டும் இல்லாம ஒன் மோர் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட எது அப் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட லோன் growth.
ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.5% வரைக்கும் அவங்களோட லோன் க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது. லோன் க்ரோத் இன் த சென்ஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ் லோன் எடுத்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.5% அப் ஆயிருக்காங்க, விச் இஸ் அ trade benchmark setup for Punjab National Bank. So this is the shares news, Punjab National Bank as well as the United Spirits. So thank you for watching Karma Crypto, and do like, share and subscribe Karma Crypto to know all the interesting news and fast news and day-to-day news and day-to-day updates கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் அவுட் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.